Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Friends, if you don't understand my Tamil language, you can subscribe in below the description. I have a link Leotrade27 for English. Okay? Sorry friends. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே 3 லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபயர்ஸ், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங் 3 கொடுத்துருக்கேன். அந்த 3 லிங்க்கில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த லிங்க் மூலமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ரைம் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மந்த் எண்டில் ஒரு வெபினார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுவேன். அந்த வெபினாரில் உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் மூலிமா ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன, வெளியிருந்து வந்தவங்களுக்கும் சரி, புதுசாக வந்தவங்களுக்கும் சரி, இல்லை 1 மாதம் 3 மாதம் 2 மாதம் தான் ஆச்சு, எனக்கு எதுவும் புரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங் பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்றதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த சார்ட் மேலே டிபெண்ட் ஆகிறாங்க. ஓகேங்களா? சார்ட் என்ன மேலே போச்சுன்னா பை பண்ணணும், கீழே வந்தால் சேல் பண்ணணும். இது மட்டும் அவங்க சார்ட்டை பற்றி மட்டும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போது இந்த சார்ட்டை மறந்துடுங்க. ஓகேங்களா? சார்ட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்கன்னா சார்ட்டு தான் காமிப்பாங்க. எடுத்தோடனே ஷேர் மார்க்கெட்னா சார்ட்டு. ஷேர் மார்க்கெட்டுறத நம்மளுடைய சார்ட் இல்லாத பார்வையிலே பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது ஒரு பொருளை வந்து ஆக்ஷன் விடுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆக்ஷன் என்ன சொல்கிறது, ஏலம். ஒரு பொருளை வந்து ஏலம் விடுறாங்க, ஆக்ஷன் விடுறாங்க. அந்த பொருளுடைய உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த பொருளுடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்சிருக்கணும். அந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த விலைக்கு விற்க முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். அந்த பொருளை விற்க முடியலைன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, ஒருவேளை அந்த பொருள் விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, நம்மக்கிட்டே வச்சுருந்தா நமக்கு என்ன நஷ்டம், அதுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போவீங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருளுடைய மதிப்பு வந்து 5000 rupees மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அதனுடைய மதிப்பு வந்து 5000 rupeesக்கு மேலே போகும். ஓகேங்களா? உங்களுக்கு யாரோ வந்து ஒரு 3000 rupees வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, 3000 இந்த பொருள் வந்து உங்களுக்கு போகும் தெரியும். 3000 rupees வந்து ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 3000 ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3500 அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். அதாவது அந்தளவுக்கு கேட்குறீங்க. ஆனால் உங்களை வாங்கிறதுக்கு வீட்டில் இன்னொருத்தர், அவங்க என்ன பண்ணுறாரு, இன்னொரு 3500 இல்லைங்களா, அவர் இன்னொருத்தர் 4000 கேட்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ண 4500 அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு டைம் ஒரு கட்டத்தில் வந்து 5000 rupees வேறு யாரும் பீட் கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கு விஷயம் தெரியும், அந்த 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா அந்த பொருளை நம்ம விற்க முடியாது, நமக்கு எவ்வளோ நஷ்டம் அடையும் தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாயை மூடிட்டு சும்மா இருப்பீங்க, இல்லை குவைட் பண்ணி வெளியே வந்துடுவீங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, அந்த ட்ரேடு வேறு யாருக்கும், அதாவது அந்த ஆக்ஷனை வேறு யாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. யார் நமக்கு தேவையில்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அதே ஒரு பொருளை ஒரு இதே மாதிரி ஒரு 3500 இல்லையா, 3500க்கு மேலே யாரும் பீட் கூப்பிடுறவங்க இல்லை. ஓகேங்களா? அந்த பொருளை வந்து 3500 நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கு மேலே யாரும் கூப்பிடுறவங்க இல்லை. அந்த 3500 உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கூட அதனுடைய லாஸ் என்ன உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த பொருளுடைய விலை வந்து லாஸ்ட்டு குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருந்துச்சு அந்த பொருள் தெரியும். அதை விட கீழே போச்சுன்னா எவ்வளோ விலை, அதாவது ஒரு 2500 வச்சுக்கிங்களேன். 2500 வந்து அதனுடைய குறைஞ்சபட்ச விலையாகும். அதை விட கம்மியாக விற்கவே முடியாது. 2500 ரூபாய் கம்மி, சும்மா கொடுத்தா கூட 2500 ரூபாய் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3500 ரூபாய் கொடுத்து வாங்க. ஏன்னா 1000 ரூபாய் நஷ்டத்தை ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு இந்த பக்கம் 5000 ரூபாயில் கன்ஃபார்ம் வைக்க முடியும். எனக்கு தெரியும், நான் கொஞ்ச நாள் வச்சுருந்தா கூட எனக்கு 5000 ரூபாய் கன்ஃபார்மாக ரேட் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 3500 ரூபாய் பீட் கேட்க முடியும். ஒருவேளை அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா 2500 ரூபாய் ரேஞ்ச் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை விட கீழே போகாதுன்னு கன்ஃபார்மாக தெரியும். ஒன்று சேல் பண்ணிவிடுவீங்க, இல்லை அந்த 2500 ப்ரைஸ் வரலாம் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்லன்னு சொல்கிறது.
அதாவது அந்த பொருளுடைய விலை குறைஞ்சா வாங்கணும், அதிகமானா விற்கணும். ரைட், ஓகே அப்படிங்களா? அவ்வளோதாங்களா? சரி. அதாவது தரமான பொருள் குறைஞ்சாதான் வாங்க முடியும். தரமான பொருள்லாம் என்ன? இங்கே வாங்க. இப்போ 5000 ரூபாய், இப்போ 3000 ரூபாய் பொருள் 2500 கீழே வந்ததே கிடையாது. அதனுடைய 2500 5000 இதுக்குள்ளேயே அதனுடைய ப்ரைஸ் ஓடிட்டு இருக்குது அப்படின்றப்போ இது வந்து இந்த ப்ரைஸ் இல்லைங்களா? திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து 2500 ரூபாய் கிடைக்குது. இது வந்து குறைஞ்ச விலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை வாங்கலாம், தப்பு இல்லை. இப்போ 2500 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் மிடில் போயிட்டு இருக்க ப்ரைஸை உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா இந்த பொருளை நீங்கள் வாங்கலாம். வாங்கிட்டு உங்களுக்கு 2500 2800 3000 ரூபாய் எவ்வளோ விற்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி 2500 வந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஓகே, இது 2500 வந்ததுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வாங்க முடியும். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஏரியாவை பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. நீங்கள் பார்க்குறதுலாம் இந்த 2500 ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்கன்னா அது பேர் கேம்லிங். ஓகேங்களா? கேம்லிங். ஏன்னா அதனுடைய முந்தைய விலை வந்து லோயஸ்ட் விலை உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வாங்க முடியாது. 2500 ரூபாய் வாங்கினீங்கன்னா கேம்லிங் டைப். ஒரு வேலை வாங்கி ப்ராஃபிட் பார்த்தாலும் அது நீங்கள் என்றைக்காக தான் ஜீரோ ஆகிடும். அதில் டவுட்டே கிடையாது. நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எதுவும் பார்க்கல, 2500 ரூபாய் வாங்கினேன், 3500 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஒரு டைம் விற்றுட்டுவீங்க, ரெண்டு டைம் பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க. மூணாவது டைம் அந்த 2500 ரூபான்றது என்ன சொல்கிறது, அதனோட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 500 ரூபாய் கூட இருக்கலாம். அது ஓகே, 2500 பிரேக் பண்ணி சேர்ந்து 2400 2300 500 ரூபாய் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஒரு டைம் சம்பாதிச்சதை 3 டைம் சம்பாதிச்சது ஒரு டைமில் விட்டுடுவீங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் எப்பவுமே கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து விலை குறைஞ்சா வாங்கணுன்றது இல்லை, விலை அதிகமாக நான் விற்றணும் அப்படி கிடையாது. அந்த பொருளுடைய மதிப்பு பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. ஒரு பொருள் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு. அது வருஷத்துக்கு 200 கம்மி ஆகிட்டே வருது. ஓகேங்களா? வருஷத்துக்கு 200 கம்மி ஆகிட்டு வருது. இந்த 2020 வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து 60 ரூபாய்க்கு விற்குது. ஓகேங்களா? 60 ரூபாய்க்கு விற்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 1000 ரூபாய் பொருள் தானே, இது கம்மி ஆயிடுச்சு, இப்போ 60 ரூபாய் இந்த ரேட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அது வருஷம் கம்மியாகிட்டே வருது. அதாவது அதனுடைய ட்ரெண்ட் இப்படி, அது பேர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. 2020 60 இருக்குது. ஸோ 2021 என்ன இருக்கும்? அது 2021 அதனோட மதிப்பு என்னவா இருக்கும்? நீங்கள் கெஸ் பண்ணலாம், எல்லாருமே கெஸ் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனுடைய விலை மதிப்பு 40 ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 20 ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ தான் வாங்குறது அப்படின்னா, தான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல தரமான பொருள் மேலே போகிற ஸ்டாக்ஸு கீழே வந்தால் அதனோட மதிப்பு எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த இடத்துல வாங்க. ஓகேங்களா? அதனோட மதிப்பு ப்ரீவியஸ் வந்து எங்கேருந்து வந்து கீழே போச்சுன்னு பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு வாங்கி மேலே போகலாமே தவிர மேலேருந்து கீழே வர ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கலாமே. யாரோ என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கி வச்சாரான், ஒரு 10 ரூபாய் வாங்கி வச்சாரான், இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு விற்றாரான். அதெல்லாம் நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட் வந்து அப்படி கிடையாது. நம்ம போடுற மடங்கு 10 மடங்கு லாபம் கொடுக்கும், 20 மடங்கு லாபம் கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து மேலே போயிருக்கிற ஸ்டாக்ஸு கொஞ்சத்துக்கு தற்சமயத்துக்கு குறையுதோ, இல்லை ஒரு வருஷமாக 6 மாதமாக குறைஞ்சிட்டு வருதோ, அப்போ வந்து அதனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் பாருங்கள். சப்போர்ட்டே எதுவும் இல்லை, டேரெக்டாக வந்துகிட்டே இருக்குது தான் வாங்காதீங்க. வந்து திரும்பிட்டப்போ அந்த மாதிரி போகும். அப்போது அதனுடைய லோயஸ்ட் என்ன மதிப்புன்னு பாருங்கள், அந்த விலை குறைஞ்ச மதிப்பு வாங்க. அதுதான் விலை கம்மின்னு சொல்கிறது அர்த்தம். ஓகே, விலை குறைஞ்சனா இதுக்கு 60 ரூபா வைக்கலாம், இது மாதிரி அர்த்தம் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராக இருக்காங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் பழைய நண்பர்களாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருந்தால் கூட மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் எல்லாம், நம்ம என்னத்துக்கு இது ஏன் நம்ம பார்க்கணும், ஸ்கிப் பண்ணுறது இல்லை டிஸ்லைக் பண்ணுறது, அதெல்லாம் உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். அட்லீஸ்ட் அவங்க அவேர்னஸ் இருக்கணும், அவங்களுக்கு புரியணும். ஷேர் மார்க்கெட்னா ஆபத்துன்னு பயந்தா மட்டும் போதாது, அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, பயந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, பயந்துட்டு தூரம் ஓடிடுங்கன்னு சொல்ல வரல, பயந்துட்டு அவேர்னஸ் ஆயிருங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இன்னொரு பார்வையும் இருக்குது நிறைய நண்பர்களுக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 102 ரூபாய் விற்கலாம், 105 ரூபாய் விற்கலாம் அப்படின்றது மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, ஆனால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டும் வாங்கலாம். உங்ககிட்ட பணம் இல்லை, இப்போ தான் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு வரீங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருக்குது, நீங்கள் ஒரு வர்த்தகம் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 10,000 rupees இருக்குது அப்படின்னா,
நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 10,000க்கு உண்டான மதிப்பில் விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை 100 குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கொடுத்து 100 பொருளை விற்கவும் முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த 100 பொருளை விற்கவும் முடியும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, விற்றுட்டா கண்டிப்பாக வாங்கி ஆகணும். கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். மற்ற எக்காரணத்தை கொண்டும் வாங்கியே ஆகணும். விற்றுட்டா ஒருவேளை அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா வாங்கிட்டு விற்கிற ஃபெசிலிட்டி யார் யாருக்கு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு வாரத்துக்கு நான் வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு உடனடியாக விற்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றவங்க வந்து பை அண்ட் சேல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதாவது பை அண்ட் சேல், வாங்கி விற்கிறதுன்னு அர்த்தம். வந்து பை அண்ட் சேல். 100 ரூபாய் வாங்கிட்டேன், நான் நாளைக்கு விற்றுக்கிறேன், நாளைக்கு விற்றுக்கிறேன், அடுத்த வாரம் விற்றுக்கிறேன், அடுத்த மாதம் விற்றுக்கிறேன், அடுத்த வருஷம் எப்போ 10 வருஷம் கழிச்சு எப்போ நான் விற்றுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி விற்கிற ஃபெசிலிட்டி அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அப்போ விற்றுட்டு வாங்குகிற ஃபெசிலிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், தின வர்த்தகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, தின வர்த்தகம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அது மாதிரி சில விஷயம் இருக்கும். ஏன்னா இப்போ அதில் உங்களுக்கு புரியாது, ஸ்டார்டிங்கில் புரியாது. தின வர்த்தகம் அப்படின்னா அன்றைக்கே விற்றுட்டு அன்றைக்கே வாங்கணும் இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ விற்றுட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வாங்கி ஆகணும். அது எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் சரி, அது 90 ரூபா போனாலும் சரி, மேலே 105 ரூபா போனாலும் சரி, இன்றைக்கே நீங்கள் திரும்பவும் வாங்கி தான் ஆகணும். இப்போது ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு தெரியுது, சரி நீங்கள் விற்றுட்டீங்க, ஓகே விலை கம்மியாகுது, நம்ம விற்றுட்டா லாபம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டீங்க. ஏன்னா விலை கம்மியான விற்றாக்க உங்களுக்கு லாபம் வரும் இல்லைங்களா, விற்றுட்டு வாங்கினா லாபம் வரும். விலை அதிகமாக அது மேலே மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குதுன்னா வாங்கிட்டு விற்றா லாபம் வரும். மார்க்கெட் விலை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா விற்றுட்டு வாங்கினா லாபம் வரும். இப்போ இந்த இடத்துல 100 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க, இந்த பக்கம் 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் 10 ரூபாய் லாபம் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது, இந்த 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 110 ரூபாய் விற்கிறீங்கன்னா இது இவங்களுக்கு லாபம், வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபம், இது விற்றுட்டு வாங்குறவங்களுக்கு லாபம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடும் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரேடும் பண்ணலாம். ஓகே, ஏன் குழப்பம் தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அது எப்படி சார், நான் இன்னும் என்கிட்ட பொருளே இல்லை, நான் எப்படி விற்க முடியும் அப்படின்றாங்க. இன்னும் புதுசாக நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கேள்வினா, நான் மார்க்கெட்டுக்கு தான் என்ட்ரி ஆகிறேன், என்கிட்ட ஸ்டாக்ஸே இல்லை, நான் எப்படி விற்க முடியும் அப்படின்வாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தின வர்த்தகம் சொல்கிறது என்னென்னா இன்டர்டே ட்ரேடிங் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் விற்றுட்டும் வாங்கலாம். ஆனால் கண்டிஷன்ஸ் என்னென்னா, அன்றைக்கே வாங்கி ஆகணும். இப்போ 100 ரூபாய்க்கு விற்றுட்டிங்கன்னா அன்றைக்கே வாங்கி ஆகணும். அது 80 ரூபாய்க்கு போனாலும் சரி, மேலே 120 130 போனாலும் சரி வாங்கி ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறது ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னால் தாங்க முடிகிற லாஸஸ். ஓகே, இப்போது 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இல்லைங்களா, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காம சடனாக மேலே மார்க்கெட் திரும்பிடுச்சு, அப்போ என்ன ஆகுனா 104 103 போக சொல்ல, இல்லைப்பா எனக்கு வேணாம், 3 ரூபா லாஸ் கட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னா உங்ககிட்ட அந்த 3 ரூபாய்க்கு லாஸுக்கான உண்டான மதிப்பை கட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சேஃப். அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, சேல் ஆகிடுச்சு திரும்பவும் கீழே வரும். இதில் வந்து நம்பிக்கை, எமோஷன்ஸ் அதெல்லாம் வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் மினிமம் நான் கூட ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 மாதத்தில் கற்றுக்கலாம், ஒரு வெபினார் அட்டன் பண்ணேன், 1 வாரத்தில் கற்றுக்கலாம், 4 நாளில் கற்றுக்கலாம். அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கற்றுக்க முடியாது உங்களால். வெபினார் அட்டன் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வெபினார் அட்டன் பண்ணாலும் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஏன்னா இது வந்து அனுபவம். இது ஓகே, ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு உடனே கற்றுக்க முடியாது. இது வந்து அனுபவம். நீங்கள் பண்ணுறது ப்ராக்டிஸாக அனுபவம் வரதான் ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க முடியுமே தவிர, அடுத்தவங்க சொல்லி நான் இருக்கிறேன் பண்ணுப்பா, நான் இருக்கிறேன் செய்ய, ஸ்டாப் லாஸ் போட நான் பார்த்துக்கிறேன், ஒரு லட்ச ரூபாய் கொடு, மாதம் இவ்வளோ கொடுத்துறேன் அப்படின்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அமௌண்ட்டை கொடுங்க, நான் ட்ரேட் பண்ணிக்கிறோம், பர்சன்டேஜ் இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் 0 ஆகிடும். யாரையும் நம்பாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அமையும். அவங்களுடைய அமௌண்ட், வேல்யூபிள் அமௌண்ட்டை மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.